நம்ம கோயிலோட நற்பணி மன்ற தலைவராக இருந்து எல்லா விஷயத்தையும் தலைமையேற்று கரெக்டாக நடத்துகிற நம்ம தாத்தாக்கு வந்து சுந்தரவனைய நற்பணி மன்றம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தாத்தாக்கு வந்து மாமா வந்து பொன்னாட கொடுப்போம். உங்களுடைய ஆதரவு எப்பவுமே கோயிலுக்கு இருக்கணும் தாத்தா, அதை நான் கேட்டுக்கிறேன். இது அடுத்து நம்ம கோயில் பொங்கலுக்கு வந்து இந்த வருஷாபிஷேகத்துக்கு வரி வசூல் பண்ண ரெங்கராஜ் மாமா, பெரும்பாலும் நீங்க இந்த கடைசி மாசத்துல ஒரு மாசத்துல சாயங்காலம் 4 மணிக்கு மேல மாமா பார்த்துருக்கலாம். ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் வரி வசூலிச்சாங்க, ரொம்ப வசூல் பண்ணியிருந்தாங்க. அந்த மாமாக்கு மேடை கிடைக்கின்றோம். அடுத்ததாக மாரிக்கால மாமா போங்க, என்ன நிறைய பிடிக்க வேண்டாமா? மாமாவோட பங்களிப்பு அளப்பரியது, ரொம்ப போற்றுதலுக்குரியது. ரொம்ப நன்றி மாமா. அடுத்து சீனி மாமா அவர்களை மேடை கலைக்கின்றோம். என்ன மணிக்கண்ண இல்லையா? போ நீ போ. ஒரு 5 நாள் முன்னாடி கேட்கும்போது 1,70,000 வசூலாயிட்டு சொன்னாங்க. அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு கேட்கும்போது கிட்டத்தட்ட 200 வரி பக்கத்தில் வந்து வசூல் பண்ணி சொன்னாங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்து மாமா வசூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாமாவுக்கு வந்து ரொம்ப நன்றிகள். அது செல்வ மாமா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். செல்வ மாமா செல்வ மாமாக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து அன்னதான உதவி தாமோதர கண்ண மாமா. கோயில் சார்ந்த எந்த ஒரு வேலைனாலும் மாமா வந்து உடனடியா அதை வந்து உதவி பண்ணிடுவாங்க. மாமாவோட ஆதரவு எப்பவுமே கோயிலுக்கு வந்து வேணும்னு கேட்டுக்கிறோம். நம்மலாம் வந்து கோயிலுக்கு எப்போ வரோம்னா ஏதாவது சங்கடா சதுர்த்தி இல்லை இந்த மாதிரி கோயில் வருஷாபிஷேகம் அப்படின்னா வருவோம். மற்ற நாட்களில் இந்த கோயிலை நல்லா தூய்மைப்படுத்தி மற்ற இதர வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காவியா அவர்களை மேடை கழிக்கணும். ஒரு ஆபத்து எப்பவுமே இருக்கணும். அடுத்து அன்னதானம் சிறப்பு உபயதாரர்கள் முனிசாமி கமலா கைத்தட்டம். கண்ணன் என்ற கருப்புசாமி கோமதி அவங்க சார்பாக யாராவது
தாத்தாவோட வயது வந்து அவங்களுக்கு எப்பவுமே தடை கிடையாதுன்றத அப்பப்போ நிரூபிச்சு தான் இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு வந்து அவ்வளவு முக்கியமானதாக இருக்குது. அடுத்த 100 வருஷம் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ண சொல்றாங்க. தாத்தாவோட ஆசை கண்டிப்பா நிறைவேற்றப்படும். கண்டிப்பா தரிசல் பண்ணிடலாம். தாத்தாக்கு கைதட்டல. சாந்தான் நடராஜன் அவர்களை மேடை கிடைக்கின்றனர். குடும்ப சார்பாக யாரும் இல்ல பரணி யார் இல்ல பரணி இல்ல நந்தகுமார் கீதா தம்பதியினர் நந்தகுமார் கீதா தம்பதியினருக்கு நெஞ்சமிருந்த நன்றிகள். வெங்கடேஷ் ஜெயந்தி தம்பதியினர் அவர்கள். வெங்கடேஷ் ஜெயந்தி கைத்தட்டி உங்க பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அடுத்து வெங்கடேஷ் சரண்யா தம்பதியினர் தூத்துக்குடி. அவங்க சார்பாக யாராவது மகாலட்சுமி சார் அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோயிலில் என்ன வேலைனாலும் முதல் நாளாக வந்து நிற்கிற அத்தைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். உங்களுடைய காலையில் நாங்கள் 3 மணிக்கு தூங்க போகிறோம். ஆனால் அத்தை வந்து அந்த 3 மணிக்கு அவ்வளோ நேரம் தூங்காமல் இருந்து கோலம் போட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். அத்தைக்கு ரொம்ப நன்றிகள். அடுத்து தலைவர் கணேஷ் அவர்களை மேடை கிடைக்கும். கைத்தட்டே தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கடந்த 1 வாரமாக ரொம்ப ஒத்துழைச்சாங்க. நம்ம தலைவரோட பேர் கொண்டவர். தலைவருக்கு நன்றி. அடுத்து புஷ்ப அலங்காரம் முத்தப்பா அமுதம்மா. அப்போ அடுத்ததான் இந்த வருஷாபிஷேகத்தை ஒட்டி இது ரொம்ப ஒத்துழைச்ச நண்பர்கள் வந்து மேடை கிடைக்கின்றோம். நாராயணா தம்பி மனோ தம்பி அப்படி புடி 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 அப்பா டிவி மாதிரி இருக்கு.
எந்த ஒரு வேலை சொன்னாலும் முகம் சுளிக்காமல் செய்வார். இந்த வீடியோ ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் வேலை சொல்லுங்க அவனுக்குப்பா. அடுத்து தாரணி முத்து அவர்களை வேலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோகேஷ் தம்பி அவர்களை வரவேற்கிறேன். நம்ம கோயில் பொங்கலுக்காக 3 நாள் லீவ் போட்டு வந்து சிறப்பாக உதவி செஞ்சிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். புவனேஷ் தம்பி அவர்களை வரவேற்கிறேன். வைரமுத்து அவர்களை வரவேற்கிறேன். விஜய் தம்பி அவர்களை வரவேற்கிறேன். விஜயராகவன், நிவாஸ் அவர்களை வரவேற்கிறேன். ராஜா மாமா அவர்களை வரவேற்கிறேன். ஆதரவுக்கு நன்றி மாமா. நண்பர் இசைக்கி அவர்களை வரவேற்கிறேன். இசைக்கி கோயில் வேலை வந்துட்டா இசைக்கு கையிலே பிடிக்க முடியாது. எப்பவுமே அவர் தான் ஃபர்ஸ்ட். அதில் நாங்கள் 2 பேரும் இப்படி பார்க்குறோன்னா எங்கள் நல்லதுக்காகவும் இல்லை, அடுத்தடுத்து சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, பெரிய ஆளுங்களும் இருக்கீங்க, எங்களை மாதிரி நீங்களும் பண்ணணும் ஒரு ஆர்வத்தை தான் நாங்கள் 2 பேர் பண்ணுறோம். அந்த வகையில் என்னுடைய நண்பன் பரணிக்கு கொண்டாட போகிறேன். ஆட்டாம்பிடி வைரமுத்து நான் எல்லா சைடும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்த அன்னதானத்துக்கு உதவிய நபர்களை வந்து வேலை கிடைக்கட்டும். எஸ் ரமேஷ் கோவில்பட்டி அவர்கள். அவங்க இருந்தால் அவங்க சார்பா, அவங்க இல்லைன்னா அவங்க சார்பாக. ஜெயராமூர்த்தி கோவை அவர்கள். கைத்தட்டர்கள் கொஞ்சம். வெற்றி செல்வம் அவர்கள் முடுக்குமின்னாம்பட்டி. அய்யலிச்சாமி வெங்கடேஸ்வரி தம்பதியினர். விஜயலட்சுமி தம்பதியினர். பி கிருஷ்ணசாமி விஜயலட்சுமி தம்பதியினர்.
அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளது. கண்டு மகிழ்கிறேன்.